நத்திங் அவங்களோட 4 சீரியஸில் இப்போ புதுசாக 4A அண்ட் 4A ப்ரோ அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி 4A ப்ரோ பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4A எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நத்திங்கில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. 3Aக்கும் 4Aக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் ஈவன் அந்த Glyph இன்டர்ஃபேஸும் கூட கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கலர் மட்டும் இங்கே புதுசாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LTPS Amoled டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 440 பிக்சல்ஸ் பெர் இன்ச் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. இதால் 1.07 பில்லியன் கலர்ஸ் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது HDR மோடில் தான் போகும், ரெகுலர் மோடில் எவ்வளோ போகாது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2500Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இது கேமிங் மோடில் தான். லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா PWM டிம்மிங், அதாவது 2160Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Snapdragonோட 7S Gen 4 ப்ராசஸர் இருக்குது. இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்ல நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸுங்க அவைலபிளாக இருக்குது. உங்களோட ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மிட் லெவலில் நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர் அதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் எங்கள் சாம்சங்கோட GN9 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/1.57 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சர். இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்ட் சென்சர் இங்கே இதுவும் 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸ். இங்கேயுமே சாம்சங்கோட JN5 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/2.75 இன்ச்சஸ்க்கான சென்சார். அண்ட் இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தேர்ட் சென்சார் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த அல்ட்ரா வைடுக்கு சோனியோட IMX355 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 120 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இது அபேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2. இங்கே சாம்சங்கோட KD1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் மூலமாக நீங்கள் 89 டிகிரி வரைக்கும் நல்லா வைடாக உங்களோட இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில். கேமரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அண்ட் டெலஃபோட்டோ லென்ஸ் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5400 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கான 50 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நத்திங் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 1%லேருந்து 100% வெறும் 64 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷனலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே நத்திங்கோட ஓன் யூஐயான நத்திங் OS வெர்ஷன் 4.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நத்திங் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷனல் அந்த ஃபோனுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நத்திங் 4A பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Glyph இன்டர்ஃபேஸஸ், அதாவது ரெகுலராக இருக்கிற நத்திங்கில் இருக்க அதே Glyph இன்டர்ஃபேஸ் இங்கே இருக்குது. இந்த Glyph இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு 63 மினி LEDs மூலமாகவும் அண்ட் இந்த Glyph இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு டைமர் ஆகும், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காகவும், வால்யூம் இண்டிகேட்டர் ஆகும், இல்லை லைவ் இண்டிகேஷன்ஸ், இல்லை லைவ் நோட்டிஃபிகேஷன், Glyph டார்ச்சாக கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய Glyph இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4A பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 31,999க்கும் அண்ட் டாப் வேரியண்ட் உங்களுக்கு 37,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நத்திங் பொறுத்த வரைக்கும் இங்கே 1000 rupeesக்கான கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கூடவே 6000 rupeesக்கான எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எஃபெக்டிவாக உங்களுக்கு 26,999 ஸ்டார்ட் ஆகும். ரீசெண்டாக செக் பண்ண வரைக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு இது மாதிரி இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்ளை ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு Glyph இன்டர்ஃபேஸ் வேணும்,
அண்ட் உங்களோட கேஷ்பேக்கில் 26,000 28,000 ருபீஸ்க்கு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேமரா எனக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே, Glyph இன்டர்ஃபேஸ் தேவையில்லை அப்படின்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸான IQ Neo 10R இருக்குது, ஓப்போவில் K13 டர்போ இருக்குது, ஈவன் மோட்டோவில் கூட 870 இருக்குது. ஸோ இந்த ஃபோன்ஸ் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.